இன்றைய தினம் மார்ச் 5ஆம் தேதி புதன்கிழமை உலக கிறிஸ்தவர்களுக்கு மிக முக்கியமான நாள் இன்றைய நாள். இன்றைய தினம் திருநீற்று புதன் அல்லது சாம்பல் புதன், விபூதி புதன் என்று அழைக்கப்படுவார்கள். தவக்காலத்தின் ஆரம்ப நாள் இன்றைய தினம். இன்றிலிருந்து 40 நாட்கள் உலக வாழ் கிறிஸ்தவர்கள் தவம், செபம், ஒருத்தல், தான தர்மம், தியானம் செய்வதில் ஈடுபடுவார்கள். 40 நாட்கள் குறிப்பாக இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பு விழாவை நினைவு கூறுகின்ற நாட்களாக இந்த நாட்கள் காணப்பட போகிறது. மனிதனே நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்று இன்றைய தினம் கிறிஸ்தவ ஆலயங்களில் திருப்பலிகள் ஒப்புக் கொடுக்கப்பட்டு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும் நெற்றியில் சிலுவை அடையாளம் ஈட்டுவார்கள். ஆக இந்த நாள் இன்றிலிருந்து விபூதி புதனிலிருந்து தவக்காலம் ஆரம்பமாகிறது. அமெரிக்காவில் மீண்டும் மீண்டும் காட்டு தீ 4000 ஏக்கர் அளவில் எரிந்து நாசமாயிருக்குதுனவா. அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவில் குறிப்பாக வடக்கு கரோலினா மாகாணத்தில் தான் கடந்த வாரம் காட்டு தீ ஏற்பட்டு அதற்கு அடுத்தடுத்த இடங்கள் எல்லாம் தீயா பரவிட்டு, அப்படி அதாவது கிட்டத்தட்ட 175 இடங்கள்ல இந்த தீ பரவி இருக்கிறது. காட்டு தீயை கட்டுப்படுத்த முடியல. 500க்கும் அதிகமான வீரர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறாங்க காட்டு தீயை கட்டுப்படுத்துறதுக்காக. ஆனா முடியல. அந்த அளவுக்கு மிக வேகமாக காட்டு தீ பரவிட்டு இருக்கிறது. கிட்டத்தட்ட 4000 ஏக்கர் வனப்பகுதியை எரித்து இது நாசமாக்கி இருப்பதாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். டொனால்டு ட்ரம்புக்கும் பெரிய சோதனையா தான் இருக்கு. அவர் ஆட்சிக்கு வந்து கொஞ்ச காலத்திலேயே மிகப்பெரிய அளவில் காட்டு தீயினுடைய ஆதிக்கம் காரணமான அழிவுகள் பதிவாயிட்டு இருக்கு. 2000 பேர்கிட்ட வெளியேறி இருக்கிறாங்க. சரி, ஓகே, சரி. 88 வயதில் காலமான ஜேம்ஸ் ஹாரிசனை பற்றி பேச வேண்டியிருக்கிறது. ஆமாம். தானங்களில் இந்த தானமும் சிறந்த தானம் என்று சொல்லுவாங்க. இரத்த தானம். இந்த ஆண்டு பிப்ரவரி 17ஆம் தேதி அவர் உயிரிழந்தார். ஏன் அவரை பற்றி பேச வேண்டியிருக்கிறது? இரத்த தானம் வளமையா நிறைய பேர் செய்யற விஷயம் தானே என்று கேட்டா, இவர் தனித்துவமானவர். இவர் கொஞ்சம் அதிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமாக, கொஞ்சம் நிறையவே எடுத்துக்காட்டாக இருக்கிறார். தனது 14 வயதுல இவருக்கு ஜேம்ஸ் ஹாரிஸுக்கு ஒரு நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஒரு நோய் வந்திருந்தது. நுரையீரல் அகற்றப்பட்டது. அந்த நேரம் அவர் உயிருக்காக போராடி கொண்டிருந்த பொழுது முகம் தெரியாத நபர் இரத்த தானம் அவருக்கு வழங்கி அவரின் உயிரை காப்பாற்றி இருந்தார். அப்ப இருந்தே அவருக்கு 18 வயதா இருக்கும் போதே நானும் செய்யணும் என்ற முடிவெடுத்து தானம் 14 வயதுல நடந்தது. 4 வருடங்கள் கழித்து 18 வயதிலிருந்து தானும் ரத்த தானம் செய்ய ஆரம்பிச்சிருக்கார். 18 வயதுல ஆரம்பித்தவர் 88 வயது வரைக்கும், அவர் இறக்கும் வரைக்குமே ரத்த தானம் செய்திருக்கிறார். இவருடைய ரத்தத்துல ஒரு அரிய வகையான ஆன்டிபாடி இருக்கிறதாம். அது தனித்துவமானதாம். அதாவது பிரசவத்தின் போது தாயிடமிருந்து குழந்தைகளுக்கு பரவுகின்ற சில தீங்கு விளைவிக்கின்ற ஆன்டிபாடிகளை தடுக்கின்ற வல்லமை கொண்டதாக இருக்காம இவருடைய ரத்தத்தில் இருக்கிற ஒரு தன்மை. அது ஒரு தனித்துவமான விஷயமாம். ஆகவே மிக சிறந்த ஒரு சேவையை செய்திருக்கிறார். அவர் இப்போ உயிரோடு இல்லை. ஆனா முழு உலகமும் அவரை நினைத்து வருந்துகிறது. என்று அவர் இல்லாம போயிட்டார், இவ்வளவு ஒரு மனிதர், இப்படியான ஒருவர் என்று சொல்லி அவர் நினைச்சு ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்யறாங்க. குறிப்பாக குழந்தைகளுக்குத்தான் குழந்தைகள் உயிரைத்தான் அவர் காப்பாற்றி இருக்கிறார். 24 லட்சம், கிட்டத்தட்ட 24 லட்சம் குழந்தைகளை காப்பாற்றியதனால அவருக்கு தங்கக்கை மனிதர் என்றும் சொல்லப்பட்டிருந்தது. தங்கக்கை மனிதர். எனவே தங்கக்கை மனிதர் இப்பொழுது காலமாகி இருக்கிறார். இப்போது என்றால் பிப்ரவரி மாதம், இப்ப மார்ச் பிறந்திருக்கிறது. பிப்ரவரி 17 அவர் உயிரிழந்தார். சரி, நல்ல ஒரு மனிதர். என்ன இப்படியானவர்கள் தான் அந்த இறைவனின் நேரடி ஆசீர்வாதத்தை பெற்று நேரடியாக இறைவனுக்காக இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள். இப்ப என்ன அமெரிக்கா கனடாவோட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரங்களோட விட்டு சண்டை பிடிக்கலாமா? அவர் ட்ரூடோ கேட்கிறார். சரிதானே, ஜஸ்டின் ட்ரூடோ கேட்கிறார். அவர் கேட்கிறார், எங்களோட சண்டை பிடிச்சிட்டு எங்களுக்கு வரி விதிச்சு எங்களோட பிரச்சனை பட்டுக்கொண்டு நீங்க என்னத்துக்காக இப்ப புட்டினோட போய் சமாதானம் பேசுறீங்க? புட்டின நெருங்கி கட்டி இணைக்க பாக்குறீங்க. அவர் ஒரு சர்வாதிகாரி என்ன தெரியாது. இப்ப கனடாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அந்த பொருளாதார யுத்தம் ஒன்று நடந்து பொருளாதாரம் சம்பந்தமாக திடீரென்று ஜஸ்டின் ட்ரூடோவும் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, போங்க, நீங்க எங்கட பொருட்களுக்கு மட்டும்தான் வரியை விதிப்பீங்களா, வரியை அதிகரிப்பீங்களா, நாங்களும் உங்களோட பொருட்களுக்கு வரியை அதிகரிக்கிறோம் பாருங்கன்னு சொல்லிட்டு அங்க அமெரிக்கா பொருட்களுக்கு வரியை அதிகரிச்சாச்சு. அதிரடியா அறிவித்திருக்கிறார். அதிரடி அமுலுக்கு வர்ற வகையில கனடாவில $155 பில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க பொருட்களுக்கு உடனடியாக 25% வரியை விதித்திருக்கிறார். இதுக்கு பிறகு இன்னும் வரி விதிக்கப்படுமாம் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அமெரிக்கா விதித்த வரியினால் பாதிக்கப்பட்ட கனேடியர்களை பாதுகாக்கிறதுக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறார். ட்ரம்ப் வேலைகள் கொஞ்சம் விளையாட்டு தான் கிடக்குது கடுமையா. இப்ப பாருங்க, ட்ரூடோ எவ்வளவு அமைதியான ஒரு மனிதர், அவரை கோவப்பட வைக்குதுண்டா அவர் சொல்றார். கனடா எப்பவுமே நல்ல நாடு, கனேடியர்கள் மற்றவர்களை மதிக்கின்றவர்கள், மற்றவர்களை அரவணைக்கின்றவர்கள். அதுக்காக எங்களை போட்டு மிதிக்கும் போது நாங்க பாத்துட்டு இருக்க முடியாது, சும்மா இருக்க இல்லாத அப்படின்னு சொல்லியிருக்காரு ஜஸ்டின் ட்ரூடோ. சரி.